விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற அதே சமயம் நம்மளோட கண் பார்வையை கூர்மையாக வச்சிருக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. இதை நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட சர்மம் பல பலன்னு க்ளோ ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு நம்ம கேரட் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். கேரட்ல நிறைய சத்துக்கள் இருக்குது. வாரத்தில் 3 அல்லது 4 தடவையாவது இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் இப்போது நல்ல பெரிய கேரட்டாக 3 கேரட் எடுத்திருக்கேன். அதன் தோல் சீவி நல்லா கழுவி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின கேரட் எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட அரை மூடி தேங்காவையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக 2 ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அடித்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் கேரட் தேங்காய் விழுத சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மறுபடியும் மிக்சியில் அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கேரட்டில் பொட்டாசியம், பயோட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் K1 இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இது நம்மளோட கண் பார்வையை அதிகப்படுத்துறது மட்டுமே அல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. வெயிட் லாஸுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை நம்ம இப்போ பச்சையாக சேர்க்கறதுனால தேங்காயில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவு சுகரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கேரட்டையும் தேங்காயும் வச்சு நம்ம தயார் பண்ண ஜூஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் தரக்கூடிய இந்த ஜூஸை நம்ம டெய்லி எடுத்துக்க ட்ரை பண்ணலாமே.